எஸ். யாராச்சும் ஒருத்தர் வந்து ஃப்ளூயிட்னா என்ன தமிழ்லையும் சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். நான் சொன்ன டெஃபினேஷன். sir. Introduce yourself. I am Dixon, sir. கிப்சன் சொல்லுங்க கிப்சன். Sir, it will deform continuously, sir. Shape. எப்ப டிஃபார்ம் ஆகும்? Sir, often, infinite, sir. இப்ப மத்த எல்லாரும் வந்து அன்மியூட் பண்ணிக்கங்க. எல்லாருமே மியூட் ஆல். எஸ். கிப்சன் நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Okay, sir. Sir, it will deform continuously, sir. அதுக்கு ஷேப்பே கிடையாதுங்க சார். இல்ல நான் சொன்ன வார்த்தையை மட்டும் கரெக்டா புரிஞ்சுங்க. ஃப்ளூயிட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், சரியா? ஃப்ளூயிட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் which deform continuously under the action of infinitesimal shear stress. அப்ப என்னென்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்? infinitesimal shear stress ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? it has no shape. அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டே இது பண்ணல. ஃப்ளூயிட்னு ஒரு 2 மார்க் क्वेश्चन கேக்குறாங்கன்னா நீங்க வந்து சுருக்கமா சொல்லணும். fluid is substance which deform continuously under the action of infinitesimal shear stress. சரியா? சரி, வேற யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். கிப்சன் இல்லாம வேற யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஃப்ளூயிட்னா என்ன? சார் சொல்லுங்க. put the definition sir. It is subjected fluid is a substance which is subjected to deform continuously with infinitesimal shear stress. அவ்வளவுதான். இதுல புரிதல் என்ன அப்படின்னா நாகேஷ், இதுல புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடி வந்து இருக்கு அப்படின்னா பாடி வந்து ஒரு 3 வகையான பாடி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடினா என்ன அர்த்தம் அப்படின்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படி சொல்றாங்கல்ல. இப்ப மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து வரும், என்ன ஆகும்? வலிக்கும், ரத்தம் வரும், முக்கியம் வீங்கும். அதாவது உருமாறும், சரியா? யாராச்சும் ஓங்கி குத்துனாங்கன்னா அடிபட்டுதுன்னா வீங்கும். அப்ப வீங்குதுன்னா என்ன அர்த்தம்னா ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வீங்குதுன்னா என்ன அர்த்தம்? ஷேப் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடி வந்து 3 வகையான பாடி உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இந்த ஒரு கான்கிரீட் இருக்கு வச்சுக்கேன், கான்கிரீட் சோர் மேல நான் கையை குத்துறேன், என்ன ஆகும்? கான்கிரீட் செவருக்கு எதுவும் ஆகாது, பட் நம்ம கை வந்து நீங்க ஸ்வெல்லிங், பெயின் எல்லாமே வரும். சரி, இப்போ வந்து கான்கிரீட் வந்து ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு வச்சுங்க. ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து உருமாறாது. அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த உருமாறாம இருக்கும், அதான் ரிஜிட் பாடி. அதாவது ரொம்ப ஒரு சுத்தி வச்சு அடிச்சா உடஞ்சிரும் வச்சுங்களேன். ஆனா வந்து ஒரு பாடி இருக்கு, நம்ம ஒரு இன்ஃபினிட்சிமல் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம், ஷேப் மாறாம இருந்தா அந்த பாடிக்கு பேரு. ஒரு பாடி இருக்கு, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுத்து உருமாறாம இருந்தா அந்த பாடிக்கு பேரு solid. rigid body. ஓகே, அடிச்சா உருமாறாம இருந்தா அந்த பாடிக்கு பேர் ரிஜிட் பாடி. சரி, அப்ப உருமாறாம ஒருத்தன் இருக்கானா, அடிச்சா உருமாறுனா அது என்ன பாடி? அது வந்து deformable பாடி. என்ன பாடி? deformable body. Yes, very good. deformable body. அப்ப ஒரு பாடி ரிஜிட் பாடி அப்படின்றத கத்துக்கிட்டீங்க, இன்னொரு பாடி deformable பாடின்னு கத்துக்கிட்டீங்க. மூணாவதா ஒருத்தன் இருக்கான், நான் மெல்லதான் அடிச்சேன், ஆனா மெல்லதான் ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன், அவன் பாட்டுன்னு கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கான், மாறிட்டே. அப்ப தண்ணி வந்து தரையில ஊத்துறோம் வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்னா அது மேல லைட்டா தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும், ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப ஏதோ ஒரு பாடி வந்து கொஞ்சோண்டு இன்புட்டுக்கே என்ன பண்ணுது, அவுட்புட் எப்படி இருக்கு?
continuous deform ஆயிடுச்சு. Yes. ஆமா, அந்த பாடிக்கு பேரு கண்டினியூஸ் டிஃபார்மபிள் பாடி. சோ 3 பாடி என்னென்ன பாடின்னு யாராச்சும் ஒருத்தரை வந்து சொல்லுவான். பரணி பத்தி சொல்லுங்க பாப்போம். நம்ம பார்த்த 3 பாடி என்னென்ன? சார் ஒன்னு ரிஜிட் பாடிங்க சார். நம்பர் 1 ரிஜிட் பாடி, வெரி குட். ரெண்டாவது டிஃபார்மபிள் பாடி. நம்பர் 2 டிஃபார்மல் பாடி. கண்டினியூஸபிள் டிஃபார்மபிள் பாடி. கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி. 3 பாடி இருக்கு, அவ்வளவுதான். சரி, இப்ப இந்த ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு படிப்பு இருக்கு. சரியா? ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு படிப்பு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடி என்ன பாடி சொன்னோம்? ரிஜிட் பாடி. சோ கையில நான் ரிஜிட் பாடியை வச்சிருக்கேன். இந்த பாடி வந்து ரிஜிட் பாடி கற்பனை பண்ணீங்க. லெட் அஸ் அஸ்யூம் கையில ரிஜிட் பாடி வச்சிருக்கேன். ரிஜிட் பாடியை நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். ரிஜிட் பாடி என்ன பண்றேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். ரிஜிட் பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போறேன். ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நடந்தது என்ன அப்படின்னு படிச்சேன்னா, ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அந்த பாடிக்கு நடந்தது என்ன அப்படின்னு படிச்சேன்னா அந்த படிப்பு பேரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். புரியுதா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பாடம் இருக்கு. எந்த செமஸ்டர் படிக்க போறீங்க? First semester ல sir. இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா என்னன்னா, ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ரிஜிட் பாடி எடுத்துக்கணும். ரிஜிட் பாடி மேல என்ன கொடுக்கணும்? ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஆமா. அப்ப இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா யாராச்சும் ஒருத்தன் கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் a subject which deals with rigid body where we are going to study the effect of force on a rigid body. புரிஞ்சுதாப்பா? Yes sir. Yes sir. யாராச்சும் ஒருத்தர் வேணாம், நம்ம கேட்போம், பேரை வச்சே கூப்பிடுவோம். நவீன் குமார் வந்து சொல்லுங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னா என்ன? சார், சொல்லுங்க. மெக்கானிக்ஸ்னா ஒரு ரிஜிட் பாடியில நாம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அத பத்தி படிக்கிற படிப்பு இன்ஜினியரிங். ஃபோர்ஸ் கொடுத்துட்டு நடந்தது என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்ம எதை பத்தி படிக்க போறோம் நவீன் குமார்னா, சார் நான் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பத்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகேவா? தேங்க்யூ. அடுத்தது வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாலிட் மெக்கானிக்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அந்த ரிஜிட் பாடின்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு டிஃபார்மபிள் பாடி அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டோம்னா அது சாலிட் மெக்கானிக்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மருதவாணன் கிட்ட வந்து கேட்போம், சாலிட் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்றால் என்ன? சொல்லுங்க மருதவாணன். Study of deformable bodies sir. அத சொல்லுங்க sir. Study of deformable bodies. அது டிஃபார்மல் பாடி தான், கரெக்ட் தான், எக்ஸாக்ட்லி. அதாவது எப்படி சொன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இஸ் சப்ஜெக்ட் which deals with deformal body. We are applying the force on the deformal body and we are going to study the effect of force on the deformal body. Effect of force. சரியா? இப்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா, ஓகே சார், எளிமையா சொல்லணும்னா மருதவான் எப்படி சொல்லலாம்னா, solid mechanics is a subject deals with study of effect of force on the deformable body. சூப்பர் மருதவாணன், வெரி குட். அடுத்தது வந்து இப்ப fluid mechanics. fluid mechanics யாரை கேட்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, fluid mechanics வந்து ஹரிஷ் குமார். என்னன்னா, அந்த ரிஜிட் பாடிக்கு பதிலா வார்த்தையை தூக்கிட்டு, இல்ல டிஃபார்மல் பாடிக்கு பதிலா வார்த்தையை தூக்கிட்டு கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடின்னு சொன்னோம்னா அது வந்து fluid mechanics. ஓகே சொல்லுங்க ஹரிஷ் குமார். சரி, எஃபெக்ட் ஆஃப் கண்டினியூஸ். பதட்டமே படாதீங்க ஹரிஷ் குமார், ரிலாக்ஸா. fluid mechanics is a subject which deals with study of effect of force on the continuous deformal body.
பாடியை மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு மூணுத்துலயுமே வந்து காமனான டேர்ம் பாடி தான். ரிஜிட் பாடினா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், டிஃபார்மல் பாடினா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எந்த செமஸ்டர் படிக்கிறீங்க? நெக்ஸ்ட் செமஸ்டர் சார். நெக்ஸ்ட் செமஸ்டர். ஓகே. அடுத்தது வந்து கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடினா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஸோ இவ்வளோதான் நம்ம சமாச்சாரம். சரியா? இப்போ வந்து இப்போ நான் என்னன்னா ஃப்ளூயிட் மட்டும் அர்த்தம் சொல்லாம நீங்க படிக்கிற 3 பாடத்துக்கும் வித்தியாசம். 3 பாடத்துலயும் வந்து பாடியை மாத்துறோம். ஆனா 3 பாடத்துலயும் நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம்? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம். இன்புட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அவுட்புட் என்ன பார்க்குறோம்? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். சூப்பர். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்ப தெரிஞ்சீங்கப்பா. இன்ஜினியர்னா உங்களுக்கு ரெண்டு கண் இருக்கணும். ஒரு கண் வந்து இன்புட், இன்னொரு கண் வந்து அவுட்புட். இங்க இன்புட் வந்து ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அவுட்புட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்ப ரெண்டுமே இன்புட் கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும், அவுட்புட் கொடுக்கறதுக்கும் ஆள் வேணும். அவன் யாருன்னா பாடி. அந்த பாடி ரிஜிட் பாடி இருந்தா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், டிஃபார்மல் பாடி இருந்தா சாலிட் மெக்கானிக்ஸ், கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடி இருந்தா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். புரிஞ்சுதா? இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளாஸ் ரூம் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட யூடியூப் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க புரியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திரும்ப ஒரு வாட்டி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சரியா? நான் அடுத்த கிளாஸ்ல கேட்கும்போது யாரு கேட்டாலும் எனக்கு இது தெரியல சார் சொல்லக்கூடாது. இப்போ என்னென்ன வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றத வந்து பூபதி சொல்லுங்க. நம்ம இப்போ கிளாஸுக்கு வந்திருந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டோம்? எஸ்என் பூபதி. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டோம் சார். ஓகே. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் டிஃபார்மேஷன் பத்தி கத்துக்கிட்டோம் சார். டிஃபார்மேஷன் என்னன்னு கத்துக்கிட்டோம். சூப்பர். அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் என்னன்னு கத்துக்கிட்டோம். இல்லாட்டி சாலிட் மெக்கானிக்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டோம். சாலிட் மெக்கானிக்ஸ். இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் என்னன்னு கத்துக்கிட்டோம். ரிஜிட் பாடினா என்னன்னு கத்துக்கிட்டோம். டிஃபார்மல் பாடினா என்னன்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் டிஃபார்மல் பாடினா என்னன்னு கத்துக்கிட்டோம். சரியா? இப்போ நான் மெக்கானிக்ஸ்னா என்னன்னு சொல்ல போறேன். சரியா? ப்ரொசீட் பண்ணலாமா பூபதி? மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பத்தி படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ் என்ற படத்துக்கு ஹீரோ யாரு? எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் தான் நம்மளோட மெக்கானிக்ஸுக்கு படத்துக்கு ஹீரோ. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை கொடுத்துட்டு என்ன எஃபெக்ட் நடந்ததுன்னு படிக்க போறது தான் இந்த படிப்பு முழுக்க. சரியா? இப்போ வந்து நம்ம அந்த ஃபோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி, ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். இப்போ போறோம். இப்போ வந்து ஃபோர்ஸை பத்தி பேசுவோம். ஒயிட் போர்டுக்கு போவோம். என்னோட ஒயிட் போர்டு தெரியுதா? ஒயிட் போர்டு விசிபிளா இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஃபோர்ஸ் விசிபிளா இருக்கு. எப்பவுமே இன்ஜினியர்னா ஃபோர்ஸ்ன்றது பேர். இன்ஜினியர் வந்து வெறும் பேரை மட்டும் வச்சு இது பண்ண மாட்டான். இப்ப நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கேன். குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர் வைக்க மாட்டாங்க. என்ன வைப்பாங்க? நிக்நேம், செல்ல பேர். எஸ், வெரி குட். செல்ல பேர் வைப்பாங்க. அதே போல இன்ஜினியர்னா என்னன்னா we have to notate. ஃபோர்ஸ் செல்லமா எப்படி நோட்டேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எப்படி செல்லமா நோட்டேட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் எப்படி செல்லமா நோட்டேட் பண்ணிருக்காங்க? F அப்படின்றது தான். ஃபோர்ஸை செல்லமா எப்படி நோட்டேட் பண்ணலாம் அப்படின்னா F அப்படின்னுவாங்க. F அப்படின்றது. Fனாலே நமக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாவே ஃபோர்ஸ் தான் வரப்போகுது. சரி, எப்பவுமே இன்ஜினியர்னா அவனோட வேரியபிளை நான் எப்பவுமே இன்ஜினியர்னா யாரு அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்னா வேரியபிள்ஸோட விளையாடுறவன் தான் யாரு? இன்ஜினியர். ஸோ என்கிட்ட ஃபோர்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்முக்கு வந்து நான் எஃப்னு செல்லமா பேர் வைக்கிறேன். அதோட யூனிட் வந்து எனக்கு தெரியணும்.
யூனிட் தெரியுதுக்கு முன்னாடி ஃபோர்ஸோட தொடர்புடைய வேரியபிள் வேற என்ன வேரியபிள் அப்படின்றத பார்த்தா ஃபோர்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா நியூட்டன்றவர் வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஃபோர்ஸும் ஆக்சிலரேஷனும் நேர் தகவல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணார். சரியா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு acceleration. Yes. When you want to remove the proportionality, you have to put the constant. அந்த கான்ஸ்டன்ட் பேரு செல்லமா m னா மாஸ். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் Fன்றது ஃபோர்ஸ்னு சொன்னேன். ஃபோர்ஸுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் உள்ள உறவை கண்டுபிடிச்சேன். என்ன உறவுனா நேர் தகவல் இருக்கு. நேர் தகவல்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? டைரக்ட்லி proportional to எஸ், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே போல ஒவ்வொரு இன்ஜினியரும் கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, when you want to remove the proportionality you have to put the constant வந்து m ன்னு போட்டேன். m க்கு நான் பேர் வைக்கணும். அடுத்தது m க்கு என்ன பேர் வச்சேன்னா மாஸ் அப்படின்னு வச்சேன். m க்கு என்ன பேர் வச்சேன்? மாஸ். சோ மாஸ் வந்து நான் மாஸுக்கு வந்து டிஃபைன் பண்ணும்போது it is a ratio of F by Acceleration. Force by acceleration. F by A. ஓகே. இப்போ இது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அப்புறம் அது ரிலேஷன் கண்டுபிடிச்சேன். ரெண்டு வேரியபிள், ஒரு ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் வேரியபிள் கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து யூனிட் கண்டுபிடிக்கிறேன். மாஸ்க்கு யூனிட் என்னது? மாஸ் என்ன யூனிட்ல அழைப்போம்? கிலோகிராம். வெரி குட். ஆக்சிலரேஷன் யூனிட் என்னது? மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் per செகண்ட்னா வெலாசிட்டி வரும். சோ இந்த ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கண்டுபிடிச்ச ஒரு பேரு வரலாறுல இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் வந்து பஸ்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து துண்டு போட்டா இடம் பிடிச்சிடலாம். பஸ்ல சண்டைக்கு வருவாங்க, பஸ்ல இடம் பிடிக்க துண்டு போடணும். அதே போல வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு வேரியபிளோட தொடர்பு கண்டுபிடிக்கணும். சோ நியூட்டன்றது தான் வந்து இஸ் a unit of the force. நியூட்டன்னா என்னது? Unit of force. ஆமா. இப்ப நான் உங்களுக்கு வந்து படிப்படியா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிளை கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் அப்படின்றது தான் வேரியபிள். அந்த வேரியபிளை யாரோட தொடர்புல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரேஷனோட தொடர்புல இருக்கான். அப்புறம் அதை சமன்பாடா எழுதணும். ஈக்குவேஷனா எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவேஷனை எழுதுறோம் அப்படின்னா F equal to ma. mன்றது கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் மாஸ்ன்னு பேர் வைக்கிறோம். அதை டிஃபைன் பண்றோம். m equal to F by a ன்னு டிஃபைன் பண்றோம். அதுக்கப்புறம் யூனிட் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஒரு இன்ஜினியர்னா வேரியபிள்ஸோட விளையாடும் போது இந்த விளையாட்டுல இந்த எல்லாமே இருக்கணும். ஸோ யூனிட் தெரிஞ்ச பிறகு அடுத்தது என்னன்னா டைமென்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம். யூனிட்டை வந்து டைமென்ஷனா எழுதணும். டைமென்ஷனா எழுதும் போது நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, மாஸ் வந்து கிலோகிராம் வந்து எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோகிராம எப்படி நோட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்னு நோட்டேட் பண்ணுவாங்க. மீட்டர் எப்படி நோட்டேட் பண்ணுவாங்கன்னா எல். இந்த செகண்ட் ஸ்கொயர் கீழே இருக்கு இல்லையா, அதனால டி ஸ்கொயர். இதான் டைமென்ஷன் ஃபார் த வாதியார் பாஸ் விட்டார்னா நீங்க பேசணும் அர்த்தம். டைமென்ஷன் ஃபார் த ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து mlt பவர் -2 அப்படி இப்படி கூட சொல்லலாம். சரி, mlt பவர் -2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சுங்கப்பா, நீங்க எப்பவுமே வேரியபிள்ஸ் தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது யூனிட் தெரிஞ்சுக்கணும், மூணாவது டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஜினியருக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னா எதுனா, ஒன்னு யூனிட், ஒரு கண்ணு யூனிட், இன்னொரு கண்ணு டைமென்ஷன்ஸ். சரியா? ஒரு இன்ஜினியர் வந்து யூனிட்டும் டைமென்ஷனும் தெரியாம இருந்தானா அவன் யாரு?
Line person. engineer குருட்டு இன்ஜினியர், பிளைண்ட் இன்ஜினியர். சரியா? அப்ப நீங்க ஒரு இன்ஜினியருக்கு 2 கண்கள் அப்படின்னா ஒன்னு யூனிட், இன்னொன்னு டைமென்ஷன். சரியா? ஒன்னு யூனிட். எந்த வேரியபிள் எடுத்தாலும் அந்த வேரியபிளோட யூனிட் தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது டைமென்ஷன் தெரிஞ்சுக்கணும். சரி, எந்த வேரியபிள் எடுத்தாலும் அந்த வேரியபிளோட யூனிட் தெரிஞ்சுக்கணும், டைமென்ஷன். இப்போ நீங்க இந்த ஃபோர்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? நான் இது பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ வந்து நம்ம போவோம், ஒவ்வொன்றா போவோம். சார் சொல்லுப்பா. சார் MLT ஸ்கொயர்னு சொன்னாங்க சார், மைனஸ் டி ஸ்கொயர். ஆமா, ML T பவர் -2, T ஸ்கொயர் சொல்லக்கூடாது, T பவர் -2. ஓகே சார், அதுல எம்னா என்னங்க சார்? எம்னா நோட்டேஷன், அதாவது கிலோகிராம எம்னு நோட்டேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓ, அப்ப எல்லுங்கிறது வந்து மீட்டரை எல்னு நோட்டேட் பண்ணுவாங்க. சூப்பர், வெரி குட். கிலோகிராம கிலோகிராம்னு இருந்தா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, எம் நோட்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் மீட்டர்னு இருந்தா அதை வந்து என்ன நோட்டேட் பண்ணுவாங்க, எல் நோட்டேட் பண்ணுவாங்க. எல் நோட்டேட் பண்ணுவாங்க. செகண்ட் அப்படின்னு இருந்தா டி பவர் -2. இல்ல, டி அது செகண்ட் ஸ்கொயர்னா டி பவர் 2 போட்டாங்க. இங்க செகண்ட்னா இதான் வந்து நோட்டேஷன், டைமென்ஷன் நோட்டேஷன். அதே போல டெம்பரேச்சர் அப்படின்னா, டெம்பரேச்சர் இருந்தா அதை என்ன சொல்லுவாங்க, இல்ல டெம்பரேச்சர்ல சாரி C சார், C செல்சியஸ் இல்லாட்டி கெல்வின், அந்த மாதிரி அதை கெல்வின் அப்படி சொல்லுவாங்க. பாரமீட். ஆமா, கெல்வின் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, தீட்டான்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து டைமென்ஷன், இதெல்லாம் யூனிட் பா. இந்த பக்கம் இருக்கெல்லாம் யூனிட். சரியா? ஓகேங்க சார். இந்த பக்கம் இருக்கெல்லாம் வந்து டைமென்ஷன். எந்த வேரியபிளா இருந்தாலும் யூனிட்டும் டைமென்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே சார். புரியுதா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா. என்னப்பா சார்? எஸ்ங்க சார். எஸ்னா செகண்ட். ஓகே, தேங்க் யூ சார். அதாவது நீ ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நீ எப்ப வெளியில சொல்லலாம் அப்படின்னா, யூனிட்டும் டைமென்ஷன் தெரிஞ்சாதான் இன்ஜினியர். ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு யூனிட் டைமென்ஷன்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க இன்ஜினியரிங்க லவ் பண்ணி படிக்கிறது இல்லை. சரியா? நம்ம வந்து ஒரு நாளைக்கு கம்மியா கூட படிக்கலாம், ஆனா படிக்கிறத லவ் பண்ணி படிக்கணும். சரி, இப்ப அடுத்தது வருவோம். இப்ப என்னன்னா, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா, டென்சிட்டி. டென்சிட்டி எப்படி செல்லமா கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நோட்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரோ. பேர் என்ன? ரோனா RHO. அதாவது கூப்பிடும்போது ரோ ஆர்ஆர் இரா ரோ அப்படின்னுவாங்கல்ல, அந்த ரோ. சோ ரோனா டென்சிட்டி. டென்சிட்டினா மாஸ் பெர் யூனிட் வால்யூம். சரி, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், டென்சிட்டினா என்ன? ரோ சார். ரோ டெஃபினிஷன் ரோ மாஸ் பெர் அடர்த்தி தமிழ்ல. எஸ், மாஸ் பெர், இது வால்யூம், யூனிட் வால்யூம், மாஸ் பெர் யூனிட் வால்யூம். சரியா? ஹரிபிரசாத் சொல்லுங்க பாப்போம், what do you mean by density? ஹலோ சொல்லுங்க ஹரிபிரசாத். சார் கிளியரா கேட்க மாட்டேங்குது சார். ஹலோ. சரி, எனக்கு கேக்குது, நீங்க பேசுறது எல்லாமே கேக்குது. சார் இல்லைங்க சார், இங்க மழை பெய்யுது, அதனால கொஞ்சம். ஓகே, சொல்லுங்க சார். ஓகே, ஒன்னும் இஷ்யூ கிடையாது. நாங்க விஜய் சொல்லுங்க சார். டிஃபைன் டென்சிட்டி. சார், டென்சிட்டிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியில வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸ் வந்து எவ்வளவு டென்சிட்டியில இருக்கு, எவ்வளவு கேப்ல இருக்குங்கிறது தான் சார் டென்சிட்டி. அது ஓகே, அது உன்னோட புரிதல் சொல்றேன். இங்க டெஃபினிஷன் போர்ட்ல பிட் வந்து உனக்கு போர்ட்லயே இருக்கு. மாஸ் பெர் வால்யூம். மாஸ் பெர் யூனிட் வால்யூம். மாஸ் பை வால்யூம் சார்.
மாஸ் பை வால்யூம்ன்றது பதிலா மாஸ் பெர் யூனிட் வால்யூம். சரியா? ஓகேங்க சார். மாஸ் பெர். ஓகேங்க சார். ரிப்பீட் பண்ணுங்க. டென்சிட்டி அப்படிங்கறத வந்து நம்ம ரோல நம்ம சொல்றோம் சார். இது வந்து மாஸ் பெர் யூனிட் வால்யூம் நம்ம சொல்லுவோம் சார். வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப இது புரிதலுக்காக இதுக்குள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்குங்க சார். தண்ணி இருக்கு. சரி, நான் வந்து 1 மீட்டர் கியூப் தொட்டி கட்டுறேன். நான் ஒரு தொட்டி கட்டுறேன். ஓகேங்க சார். சரியா? தொட்டியோட அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொட்டியோட அளவு வந்து 1 மீட்டர் கியூப். சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 மீட்டர் கியூப்னா 1 மீட்டர் தொட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 meter length, 1 meter width, 1 meter height. சூப்பர், வெரி குட். எல்லாமே 1 மீட்டர். அந்த 1 மீட்டர் தொட்டியில நான் ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்துறேன். சரியா? 1 மீட்டர் தொட்டியில 1 மீட்டர் கியூப் தொட்டியில நான் தண்ணியை ஊத்துறேன். தண்ணியை எடை போடுறேன். எடை போட்டா எனக்கு எவ்வளவு மாஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டன் வரும். அப்ப 1000 கிலோகிராம் வரும். சரியா? புரியுதா? புரியுதுங்க சார். புரியுது. அதே தொட்டியில இப்ப நான் என்ன பண்ண போறேன்? மெர்க்குரிய ஊத்துறேன். அதே தொட்டியில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெர்க்குரிய ஊத்துறேன். எடை போடுறேன். தண்ணியை ஊத்தும் போது எனக்கு எவ்வளவு வந்ததுன்னா 1000 யூனிட். என்ன சொன்னேன்? kg. லிட்டருங்க சார். 1000 kg சார். 1000 kg வந்துச்சு. இப்ப மெர்க்குரிய ஊத்துறேன். மெர்க்குரிய ஊத்துனோன்னா மெர்க்குரி தண்ணியோட இது வந்து H2O போடலாமா? மெர்க்குரி ஊத்துறேன். மெர்க்குரி ஊத்திட்டு அதே தொட்டி தான், அதே ஃபுல்லா ரொப்பிட்டு மெர்க்குரி ஊத்துறேன். அப்ப 13600. சரிங்களா? இதான் டென்சிட்டியோட புரிதல். சரியா? தண்ணி ஊத்துன 1000 kg இருந்தது, மெர்க்குரி ஊத்துன 13600 kg. தொட்டி ஃபுல்லா ரொப்பணும். தொட்டி ஃபுல்லா நிரம்பி வழியணும், நிரம்பணும். சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். எது டென்சிட்டி ஜாஸ்தி? மெர்க்குரி தான் சார். ஆமா. இப்ப நமக்கு என்னன்னா டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் வித்தை. சரியா? நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம நீ கையிலேயே இப்ப எடை போட்டு கண்டுபிடிக்கணும்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப டென்சிட்டியோட யூனிட் வந்து என்ன வரும் அப்படின்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். டைமென்ஷன் என்ன வரும்? டைமென்ஷன் kg per meter. m per m by l minus c. l. சரியா? இப்ப நீங்க டென்சிட்டினா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. ml minus. ஆமா, டென்சிட்டினா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. டென்சிட்டியோட டெஃபினிஷன் கத்துக்கிட்டீங்க. டென்சிட்டியோட யூனிட் கத்துக்கிட்டீங்க. டென்சிட்டியோட டைமென்ஷன் கத்துக்கிட்டீங்க. அப்புறம் டென்சிட்டினா என்னன்னு பிசிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? எஸ் சார். இவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளா நம்ம கத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இது சார்ந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கத்துக்கணும். சரியா? இதுதான் இந்த பாடத்தோட நோக்கம். இந்த பாடத்தோட நோக்கமே என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, வெவ்வேறு ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிட்டதை நீங்க வந்து பேசணும். அதாவது என்னோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டெக்னிக்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச செய்வது புரட்சி. எல்லாருமே வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும் அப்படின்றது தெரியணும். சரி, எப்படி பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சரியா? இப்ப நான் வந்து என்னோட கிளாஸ் ரூமோட இது காட்ட போறேன் உங்களுக்கு. டெலிகிராம் தான் என்னோட மேஜர் இது. இப்ப நான் என்னோட கிளாஸ் ரூம்ல பசங்க பேசின வீடியோஸ் இது. சரியா? ஒவ்வொரு 1 minute 1 கான்செப்ட் இந்த மாதிரி தான் நீங்க பேச வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டா பேசுற மாதிரி இருக்கும். சரியா? எப்படி பேசியிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இவர் வேல்முருகன் பி பார்ட் டைம் வந்து ஜிசிடியில் உங்களோட சீனியர் தான், இப்போ எம்இ படிக்கிறார். தெரியுதா ஸ்க்ரீனு? தெரியுதுங்க எஸ் சார். தெரியுது சார். பேசுறது கேக்குதா? தெரியுது சார். தெரியுது சார். ரொம்ப மைல்டா இருக்கு சார். மைல்டா இருக்கு. ஓகே, அவர் ஏதோ பேசுறாருன்னு மட்டும் புரிஞ்சுங்க. இப்படிதான் இருக்கும். இப்போ என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வேல்முருகன் பேசுனது. அடுத்தது இவர் வந்து வேற ஒரு ஸ்டூடெண்ட். The main application of ultrasonic wave is it is mostly used in the industries like plastics, ceramics, metals and other industries. Thank you. அதாவது இது பேர் என்னன்னா 1 minute 1 கான்செப்ட். சரியா? வழக்கமா எழுதுனீங்கன்னா உங்க மனசுல பதியாது, ஆனா நீங்க பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னா பதியும். சரியா? ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ண போறது. இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, ஆமா, 3 types of body, mechanics, ஓகே, ஃபோர்ஸோட டெஃபினிஷன், அப்புறம் டென்சிட்டியோட டெஃபினிஷன் சார். ஓகே, அப்புறம் அதோட யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். சரி. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க பேசி பேசி நீங்க வந்து யூ ஹேவ் டு சென்ட் த வீடியோ. என்னன்னா டிஃபைன் ஃப்ளூயிட், டிஃபைன் ஃப்ளூயிட். அப்போ அது வந்து அதுக்கான வீடியோ வந்து அனுப்பணும். ஃப்ளூயிட்னா ஃப்ளூயிட் இஸ் சப்ஸ்டன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு சூப்பரான கான்செப்ட் ஒன்று பார்க்க போறோம். ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃப்ளூயிட்னா என்னன்னா இது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து கண்டினியூஸா டிஃபார்ம் ஆகும் எப்பனா நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு 1 minute 1 கான்செப்ட். அதே போல டிஃபைன் ரிஜிட் பாடி, அதுக்கப்புறம் டிஃபைன் deformable body, formable body. அதுக்கப்புறம் define continuous deformable body, continuous deformable body. Define engineering mechanics, EM. அப்புறம் define SOM, strength of material. அப்புறம் define FM. அப்புறம் define force. அப்புறம் define டென்சிட்டி. இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? இதெல்லாம் மேக் ஷார்ட் வீடியோஸ் அண்ட் போஸ்ட் இட் இன் த டெலிகிராம் குரூப். டெலிகிராம் குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க, ஆனால் டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்றது சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? போஸ்ட் பண்றது டெலிகிராம்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி கிளாஸ் நடத்த நீங்க இது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜரா வச்சுக்கணும். என்னென்ன கத்துக்கிட்டீங்க, வாட் ஆர் த லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ்ன்றத ரொம்ப கம்மியாக தான் இது இருக்கும், ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து தென் அண்ட் தேர் வந்து நீங்க இது பண்றீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட அசைன்மெண்ட் மார்க்குக்கும் ப்ளஸ் டுட்டோரியல் எல்லாத்துக்குமே இதான் எடுத்துக்கப்படும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண ஆசைப்படாதீங்க. நம்ம வந்து டெய்லி பிளான், டெய்லி ப்ரிப்ரேஷன், டெய்லி பெர்ஃபார்மன்ஸ், டெய்லி ப்ராக்ரஸ். ஸோ அதான் நம்மளோட தாரக மந்திரம். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது என்னோட இன்னொரு கிளாஸு. இதில் கரண்ட்ற ஸ்டூடெண்ட் வந்து Good evening to all. My name is Karan, mechanical third year section. Today my topic is oil strainer. Oil strainer is attached at the inlet of the oil pump to guard it against the entry of dust. சரியா? இவன் கரண் இவன் செல்வக் தேவா. Hello all. In this video we are going to see about priming. Priming is always necessary in கரண் தேவா. இது இன்னொரு தனஞ்சய். இவங்க நித்யஸ்ரீ. Hi, today in the video of September 15, 2021, let us discuss
இவங்க பூர்விகா, இவங்க ஸ்ரீநிதி, சஞ்சய். In this video, we are going to discuss about very long. கமல். ஸோ நீங்கள் போட 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 நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தர் பாயிண்ட்ஸ் டேபிள் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவேன். அவர் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் போட்டுகிட்டே வருவார். டோட்டல் பாயிண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் திஸ் செமஸ்டர். ஸோ இட் வில் டிசைட் த டுட்டோரியல் அண்ட் அசைன்மெண்ட் மார்க். அசைன்மெண்ட் சொல்லிட்டு தனியாக எதுவும் மார்க்லாம் கிடையாது நமக்கு தரதுக்கு. நீங்கள் இந்த வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ப்ரெசன்டேஷன் மைக்ரோ லேர்னிங் சொல்லிட்டு நிறைய மைக்ரோ லேர்னிங் இருக்குது. எல்லாம் 1 minute 1 கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு பாயிண்ட்ஸ் போட்டுகிட்டே வருவோம், கடைசியாக இது பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். சொல்லுங்க சஞ்சீவ். சார் இன்னைக்கு வந்து 9 கான்செப்ட் வந்து நீங்க போட்டிருக்கீங்க சார். சோ நாங்க வந்து 9மே ஒருத்தர் வந்து பண்ணணுமா இல்ல வந்து 9மே மட்டும்? இல்ல நம்ம 9ன்றது ஒரு நாளைக்கு நம்ம இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே 9 கான்செப்ட் தானே, சரியா? மறுபடியும் நம்ம எப்ப சந்திப்போம் சஞ்சீவ்? மறுபடியும் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாரம். ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோட வீடியோஸும் நான் நிறைய போடுவேன். என்னோட வீடியோஸும் வந்து நான் ஆல்ரெடி போன செமஸ்டர் எடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். நீங்க அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு டெய்லி லேர்னிங் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மார்க்கும் இதுவாகும், ப்ரொபோஷனலா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நான் எப்பவுமே என்னன்னா டெய்லி பிளான் கொடுப்பேன். டெய்லி ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும், டெய்லி பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணணும், டெய்லி ப்ராக்ரஸ் ஆகிடும். என்னோட மார்க் வந்து யூனிட் டெஸ்ட்னா யூனிட் டெஸ்ட் மார்க்கை மட்டும் வச்சு வேல்யூவேட் பண்ண போது கிடையாது. உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்டையர் கிளாஸ். நான் நிறைய என்னெல்லாம் புரிய வைக்கணுமோ எல்லாமே நல்லா சூப்பராக சொல்லி தருவேன். எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு டே பை டே இது பண்ணுவேன். தியரிட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோஸ் என்னோட யூடியூப் வீடியோஸ் போடுவேன். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா யூ கேன் புட் ஏ கமெண்ட். நான் ஓகே, நான் இன்னைக்கு வந்து சஞ்சீவ் பார்த்துட்டாரு அப்படின்னு நான் அது மூலமா தெரிஞ்சுப்பேன், சரியா? அந்த மாதிரி எல்லாருமே ப்ராக்ரஸ் ஆகும்போது நம்ம சீக்கிரமாக நம்ம சப்ஜெக்ட் கற்றுக்கலாம். என்னோட சப்ஜெக்ட் கண்டென்ட்டே வந்து என்னன்னா 10 மணி நேரம் தான் இருக்கும். 10 மணி நேரத்துக்குள்ள எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சிடும். அதனால நீங்க அது பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா பேசியிருந்தா ஸ்லோவா டைம் வச்சு பாருங்க. டைமர் வந்து ஸ்லோ பண்ணி பாருங்க. எதெல்லாம் புரியலன்னா கேளுங்க, தைரியமா கேளுங்க. யூ கேன் இன்ட்ராக்ட் இன் டெலிகிராம் அட் வாட் எவர் மேபி த டைம். இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, எத்தனை மணிக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி வாத்தியார் தான். எப்படின்னா மார்னிங் 4 o'clock இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட இது கூட என்கேஜ் ஆயிருப்பேன், சரியா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இப்போ நீங்கள் யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் அட்டெண்டன்ஸ். சார் இன்னொரு டவுட்டுங்க சார், உங்க யூடியூப் சேனல் வந்து நான் உங்களுக்கு லிங்க் போட்டுறேன். லிங்க் போட்டு ஓகேங்க சார். ஓகே, என்ன டவுட்டா இருந்தாலும் வந்து கரெக்டா நீங்க அதை பாருங்க. அதை வந்து என்கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். இட் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ஸோ ப்ராப்ளத்தோட பார்த்தா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் யுவர் அட்டெண்டன்ஸ் நவ். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் திஸ் கிளாஸ். உங்களுக்கு ஒரு கிரேட் வார்ம் வெல்கம் இன் ஜிசிடி. நான் எனக்கு என்னன்னா ஐ லவ் மை டீச்சிங். ஸோ உங்களுக்கு தரது எல்லாமே என்னன்னா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து வேற லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆசைப்படுறது தான், சரியா? ஸோ நீங்க Thanks a lot, sir. Thanks a lot. Thank you very much. Thank you. Thank you, sir. 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 Thank you, sir.